பிரசாந்த் எப்படி பண்ணிருக்காரு? பண்ணியிருக்காப்ல, ஓகே, நல்லா பண்ணியிருக்காப்ல. இது கார்த்திக்லாம் நடிச்சிருக்காங்க. கார்த்திக் வந்து கௌர கேரக்டர் பண்ணியிருக்காப்ல. சிம்ரன் ஓகே, கே ஸ்ரீகுமார் என்ன டீசெண்டாக ஆச்சு. சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு? புரியல. சாங்ஸ் சாங்ஸ் லாஸ்ட்டாக பண்ண அந்த சாங்ஸ்லாம் அதில் சும்மா லைட்டாக த்ரில்லிங் மாதிரி எடுத்து பண்ணிருக்கேன். ஓகே, 10. ஓகே தாங்க. ஓகே தான். பிரசாந்த் கம்பேக் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எப்படி இருக்கு? பரவாயில்ல, நல்லா இருக்காரு, நல்லா பண்ணி ஸ்மார்ட்டா இருக்காரு. நல்லா சிம்ரன்லாம் எப்படி நடிச்சிருக்காங்க? எப்படி பண்ணிருக்காங்க? பரவாயில்லங்க, எல்லாம் நல்லா தான் இருக்கு. கான்செப்ட் காமெடி ஓகே பாப்போம். அந்த அளவுக்கு இல்லை காமெடி, பர்ஃபெக்டாக தான். தேங்க்யூ. ரொம்ப பிடிக்கும் இதில் பிரசாந்த், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் பார்த்ததில்ல. யோகி பாபு சார் நடிச்சிருக்காரு. யோகி பாபு ரொம்ப பிடிக்கும். விஜய் படத்தில் ஸ்பேன் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் நேரடியாக பார்த்துருக்கோம், நல்லா இருக்கு. அந்த கண் பார்க்கலாம். அதாவது டாப் ஸ்டார் தியாகராஜோட சன்னி இல்லையா அவர் பிரசாந்த், ரொம்ப நாளைக்கு பிரிவு நடிச்சது ரொம்ப அருமையா இருக்கு படம், பாராட்டுக்குரியது. யோகி பாபு சார் காமெடிலாம் நான் அவரோட காமெடிலாம் இருக்கு, ஊரு நடிப்பு இருக்கு. அதை விட சிம்ரன் விட நல்ல வில்லி நல்ல ரொம்ப நல்லா நடிச்சிருக்கு. சார் கேஸ் டைரக்ட் செஞ்சிருக்காரு. அவர் டாக்டர் இருந்தாலும் அவரும் நல்ல நடிப்பு இருக்கு. அதே மாதிரி சமுத்திரக்கனி அவர் நடிப்பு நல்லா இருக்கு. உங்களுக்கு படத்துல எந்த சீன் ரொம்ப பிடிக்கும்? இல்லை, அவருடைய பார்வை நல்லா இருக்கு. அவருடைய மீசை அந்த இதெல்லாம் இந்த நெக்ஸ்ட் வந்து அந்த கடைசி காட்சி நல்ல உருக்கமாக செஞ்சிருக்காரு. அந்த பார்வை அட்டை இருந்தும் அந்த கடைசியில் உண்மையான பார்வை அது இயந்திரம் இல்லையா, நல்ல நடிப்பு நல்லா இருக்கு. தியாகராஜோடைய பிரசாந்தோடைய நடிப்பு அருமையாக இருக்கு. டாப் ஸ்டார். தேங்க்யூ, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சூப்பராக இருக்குது, இல்லை டீசெண்டாக இருக்குது, ஓடும் அது. இல்லை, அந்த படம் பார்த்தவங்களுக்கு கதை பார்க்கணும்னு பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். பிரசாந்த் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கம்பேக் வந்து என்ன நினைக்கிறீங்க? எனக்கு கம்பேக் வெல்கம் கம்பேக் தான் அது. ஏன்னா இது பாவம் அவர் டேலண்ட் உள்ள ஆளு, ரொம்ப சைலண்டா இருந்தது, பேஜாரா இருந்தது. இது பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். 90sல நடிச்ச மாதிரி இப்போ பண்ணிருக்காரா இல்ல கொஞ்சம் ஏஜ் அந்த மாதிரி? இல்லை, ஏதுல அதெல்லாம் என்ன ஏது தவிர்க்க முடியாது. இந்த ரோல் நல்லா பண்ணிருக்காரு. கேஸ் ரவிக்குமார் சார் நடிச்சிருக்காரு. என்ன ரோல் பண்ணிருக்காரு? டாக்டரா பண்ணிருக்காரு. டாக்டர் எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா தான் இருக்கு. இது கதையோட ஒத்து போறதுனால ஓகே. சமுத்திரகனின்னு நடிச்சிருக்காங்க. அவங்க நார்மலாவே நல்லா நடிப்பாங்க. இந்த படத்துல மிரட்டிருக்காரு. யோகி பாபு சார் காமெடி அது ஓகே, டீசெண்டா பண்ணிருக்காங்க. படத்தோட கருத்துனா நீங்க என்ன சொல்லுவீங்க? படம் ஓடலாம், ஓடக்கூடிய படம். படம் எப்படி இருக்கு? படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. நல்ல கமர்ஷியலாக கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்துச்சு. போர் அடிக்காம தான் போச்சு, ஒன்றும் நல்லா தான் இருந்துச்சு. பிரசாந்த் இது கம்பேக் எப்படி பண்ணிருக்காங்க? இல்லை ப்ரோ, 90sல ஒரு சாக்லேட் பாய், இப்போ ஒரு கமர்ஷியலாக ஒரு த்ரில்லர் மூவி ட்ரை பண்ணியிருக்காரு. நல்லா தான் இருக்கு, நல்லா போகுது. சிம்ரன் வில்லி ரொம்ப இரிட்டேட்டிங் கேரக்டர், வில்லியா பயங்கரமா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்க. அவரு போலீஸா நடிச்சிருக்காரு. அவரோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. சப்போர்ட்டிங், நல்ல சப்போர்ட்டிங். அவரும் வில்லன் தான், நல்லா தான் இருக்கு. ரவிக்குமார் சாரும் நல்லா தான் நடிச்சிருக்காரு. எல்லாம் அப்படியே போகுது, நல்லா ஒரு கமர்ஷியலா ஒரு த்ரில்லிங்கா போகுது. அங்கங்க ட்விஸ்ட் அந்த மாதிரி நல்லா தான். யோகி பாபு காமெடி வந்து பெருசா இல்லை, இருந்தாலும் ஓகே, நல்லா செட்டா தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் காமெடி போர்ஷன்ஸ் அதிகமா வச்சிருக்கலாம். சாங்கும் நல்லா இருக்கு. ஒரே சாங் தான் நினைக்கிறேன் லாஸ்டா. லேக்லாம் இல்லை ப்ரோ, நல்லா போகுது, நல்லா ஸ்மூத்தா போயிட்டு. மூவியோட கருத்துன்னா ஏமாத்த கூடாது, நடிக்க கூடாது பொய்யா. லாஸ்ட்ல அதுவே உண்மையாகிடும். இது ஹீரோக்கே சொல்லலாம். கண்டிப்பா. ஓகே, தேங்க்ஸ்.